ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1.25 கேஜில ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அதை தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரௌனி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 1/4 கிலோலையும் போட்டிருக்கோம், 1/2 கேஜிலையும் போட்டிருக்கோம். பட் 1 கேஜியில் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.25 கிலோவில் ஆர்டர் வந்துச்சு. சரி ஓகே, அதை வீடியோ ஷூட் பண்ணி போடலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலா ப்ரௌனியும் அப்புறம் டபுள் சாக்லேட் ப்ரௌனியுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா சில டிப்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ப்ரௌனி வீடியோஸ் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான். இதில் வந்து நான் 1.25 கேஜி பண்ணுறதுனால அதுக்கு தான் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக சாக்லேட்டே பட்டரையும் நான் ஓடிஜியில் வச்சுட்டு தான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் சாக்லேட்டு பட்டர் மெல்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இது போல் கிளாஸ் பவுல் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து ஹீட் வந்து நல்லா ரிட்டைன் ஆகும். இப்போ மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணப்போ பாருங்கள், நல்லா ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். இப்போ அதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா எந்த பவுலில் வந்து நம்ம ப்ரௌனி மேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.25 கிலோ செய்கிறதுனால 5 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 1 கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா 4 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது எடுத்து வெளியில் வச்சுருங்க. ப்ரௌனி செய்கிறதுக்கு எதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பட்டர் நம்ம ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் பட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தே பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை நம்ம வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். சம்மர் டைமில் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் சில பேர் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதே நீங்கள் வந்து டேரெக்டாக ஃப்ரிட்ஜ் கூலிங்லேருந்தே எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஹீட் பண்ண போகிறதுனால அது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் உள்ள எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதில் நான் எக் சேர்த்துட்டு 3 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேம் இதே மெஷர்மெண்ட் தான். ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி பண்ணுறவ தான் நம்ம ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரௌன் சுகர் அப்புறம் ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌனி 1/2 கேஜி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா விஸ்கில் தான் பீட் பண்ணி எடுப்பேன். 1/2 கேஜிக்கு மேலே யூஸ் பண்ணுறப்ப மட்டும் தான் நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணுவேன். பீட்டர் யூஸ் பண்ணுறப்போ முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, நம்ம கேக்குக்கு பண்ணுற மாதிரி ஹை ஸ்பீட்லலாம் வச்சு பீட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் தான் பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சாக்லேட் மிக்சரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். வார்ம் ஹீட்டில் இருக்கிறப்பவே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து கூல் டவுன் ஆக விட்டுறாதீங்க, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அதையும் வந்து சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணுறப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பவுல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து 0 வேஸ்டேஜில் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதிகமான குவான்டிட்டி ப்ரௌனி செய்கிறப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் சில பேர் போடுவீங்க. சில பேர் வந்து இது போல் ஹேண்ட் பிளெண்டர்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. இது போல் நம்ம ப்ரௌனி செய்கிறப்போ அதில் வந்து ஒரு மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும், செகண்ட் ஸ்பீடுக்கெலாம் போயிடாதீங்க. ப்ரௌனியே ஈஸியான வே தான். நம்ம கையாட்டி செய்கிறப்பவே ஸ்டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம பீட்டரில் செய்கிறப்போ இன்னுமே வந்து நமக்கு டைமும் கன்சியூம் ஆகும். 1/4 கேஜி 1/2 கேஜிலாம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையால் விஸ்க் வச்சே வந்து பீட் பண்ணிக்கோங்க. 3/4 கேஜிலாம் உங்களால் கையாலே மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து கையாலே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போ உங்களால் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். மைதா அண்ட் கொக்கோ பவுட்ரு. இதை நான் ஆல்ரெடி வந்து சீவ் பண்ணி வச்சுருக்கேன். சீவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா அதெல்லாம் உள்ளர போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய பிஸ்னஸ் ரெசிபி தான். இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி தான் நான் இது வரைக்கும் ப்ரௌனி செஞ்சுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 1/2 கேஜி ப்ரௌனி ரெசிபி போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர் ஆகட்டும், வீட்டில் செய்கிறவங்களாகட்டும் நிறைய பேர் வந்துட்டு செஞ்சு எனக்கு நல்ல ஃபீட்பேக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். அதோட கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது பீட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இது போல் ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும்.
இப்போ பேக்கிங் டைம் வந்து பார்க்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேம் 180 டிகிரிலே 30 மினிட்ஸ்க்கு இதை நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம். டபுள் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிங்கிள் ராடு வச்சுட்டு 25 மினிட்ஸும் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டபுள் ராடு வச்சு பேக் பண்ணுவேன். ஒரு ஓடிஜிக்குமே டெம்பரேச்சர் அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் ஓடிஜிக்கு எந்த டைம் செட்டிங் வச்சிங்கன்னா கரெக்டாக பேக் ஆகி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுபோல் டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 1/2 கேஜியும் ஒரு 1/4 கேஜியும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 2 1/2 கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் டின் எடுத்துக்கிறேன். டின்னை வெயிங் ஸ்கேலில் வச்சுட்டு வந்து 540 கிராம் வந்து ப்ரௌனி பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டின்லேயும் 540 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டின்னில் 540 கிராமும் அந்த டின்னில் 540 கிராமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே 7 இன்ச் டின்னு தான். அதுக்கப்புறமா 1/4 கிலோ செய்கிறதுக்கு நான் 5 இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டின்னு தான் எடுத்துருக்கேன். நம்ம இது போல் அதிகமான பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறப்போ இது போல் வெயிங் ஸ்கேலில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு டின்லையுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேக்காகி கிடைக்கிறப்போ 1/2 கேஜினா 1/2 கேஜி, 1/4 கிலோனா 1/4 கிலோ நமக்கு கிடைக்கும். இதில் டோட்டலாக வெயிட் பார்த்தீங்கன்னா 270 கிராம் வரும். ஆஃப்டர் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 250 கிராம் நமக்கு கரெக்டாக வரும். அதில் 540 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா. ஆஃப்டர் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 520 கிராம் நமக்கு கிடச்சிரும். இதில் கஸ்டமர் வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க 1/2 கேஜியில். அப்புறமா இன்னொரு 1/2 கேஜியில் நியூட்ரலா ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ மேலே வந்து டாப்பிங்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ஸ்கொயர் வச்சுட்டு நல்லா இது போல் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே போடுற டாப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம சாக்கோலாவா ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். டபுள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுக்காக டார்க் காம்பவுண்ட் அப்புறம் மில்க் காம்பவுண்ட் ரெண்டுமே வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட் இருக்குல்ல அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கஸ்டமர் இப்போ சாக்கோலாவா ப்ரௌனி கேட்குறாங்க அப்படின்னா கோவர்ட் சைட் சாக்லேட் இருக்குல்ல அதை வந்து நம்ம இது போல் ப்ரௌனி பேட்டர் கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கோவர்ட் சைட் சாக்லேட் பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது போல் 1 by 1 நம்ம எல்லா சாக்லேட்டுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதிலே நட்ஸ் வேணும் அப்படின்னா நட்ஸு, பிஸ்தா, அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரௌனி பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நட்ஸ் ப்ரௌனி. இப்போ கஸ்டமர் வந்து நியூட்ரலா ப்ரௌனி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நியூட்ரலாவை இது போல் நான் பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். மேலே போடுற டாப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அளவுகள் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நியூட்ரலா போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சில கஸ்டமர் நிறைய எனக்கு சாக்லேட் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 கிராம் அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஓடிஜியில் பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த வெளியில் எல்லாமே எடுத்துட்டேன். நான் வந்து ஓடிஜியில் நீங்கள் பீட்டரில் ரெடி பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம பீட்டரில் ரெடி பண்ணி எடுக்கிறப்போ எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு நல்லா ஹைட்டாக கிடைக்கும். அப்படி ஹைட்டாக வரப்போ பேக்கிங் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக 30 மினிட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 5 or 10 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பேக் ஆகி வரும். நான் 30 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுக்கிறப்ப எனக்கு சரியாக வந்து வேகாது. உள்ளர வந்து நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு 5 or 10 மினிட்ஸ் நான் அதுக்கு போல் எக்ஸ்ட்ரா டைம் வந்து பேக் பண்ணிப்பேன். இப்போ இது மாதிரி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லிக்யூடாக எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டிப்ஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். உங்களுக்குமே ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அது போக நம்ம கிட்ட கிளாஸஸுமே இருக்குது. இப்போ வைரலாக போயிட்டுருக்க குக்கி டின் கிளாஸ், முக்கிய கிளாஸ், ட்ரீம் கேக் கிளாஸ்லாம் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிளாஸஸ் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ எண்டிங்கில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க மேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டட் கிளாஸ் தான். உங்களுக்கு 6 month வரைக்குமே அக்சஸ் இருக்கும். நீங்கள் எப்போ என்ன டவுட் வேணாலும் எங்ககிட்ட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட்லாம் நம்ம எங்கே கம்மி பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படிங்கிற நாலேஜுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பிகினருக்கு கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாமா? பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.